முதலமைச்சர்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வர்றாரு அப்படின்னா அவர் வந்து இன்னொரு கலைஞராக இருப்பார், சிறந்த ஆட்சியை கொடுப்பாரு, அவர்கிட்ட எதுவுமே தப்பாது, ஒரு நட்புடன் கூடிய ஒரு முதல்வராக இருப்பார், எளிதில் அணுகக்கூடியவராக இருப்பார். அப்போ ஸ்டாலின் வந்து ஒரு உறுதியான, அவரை ஏமாற்ற முடியாது அப்படின்ற ஒரு முதல்வர் இல்லை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நிரூபணம் பண்ணும். நம்ம டெய்லி உக்காந்துட்டு வீட்டில் அப்படியே அப்படி வெளியில் பார்த்தா பாலாறும் தேனாரம் ஓடும், அப்படியே மொண்டு குடிச்சிக்க வேலையை கூட பார்த்தாங்க. அந்த அளவுக்கு பில்டப் பண்ணாங்க. இந்த ஒரு பாட்டு ஒன்று வச்சாங்க, ஸ்டாலின் தான் வராரு. நடைமுறையில் பார்த்தா இது எல்லாமே அப்படியே தலைக்கல. சீமானை புறக்கணி, எல்லாருமே மும்முனை போட்டி, சீமானை ஒதுக்கு. சீமானு 6 தேர்தலாக உக்காந்துக்கிட்டு தனித்து போட்டி போட்டு கடைசியாக 6.8, அப்புறமா 8% இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்காரு. என்னமோ 25% வந்துடுச்சு, செப்டம்பர் டு பிப்ரவரிக்குள்ளே ஒரு 10% கொண்டு வந்துடுவோன்னா மக்களை கேலி குத்தாமக்கிற மாதிரி இல்லை. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து தங்களுடைய வேலைகளை தொடங்கிட்டாங்க அப்படின்னு இருக்கு. குறிப்பாக அதிமுக ஒரு பக்கம் மக்களை மீட்போம் தமிழர்களை காப்போம் சொல்லிட்டு ஒன்று, திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒன்று, ஒரு பிரச்சாரத்தை இன்னிலிருந்து தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இன்னொருத்தர் அவரை விட்டீங்க, தாவேக்கா சீமான் சொல்றீங்களா சார்? சீமான் வந்து சீமான் டெய்லி இருக்கிறாருங்க, இதுக்காக இல்லை, அவரை விட்டுருங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரன்னு ஒருத்தர் சொல்லி சுற்றினுக்கிறாங்க சார். ஆகஸ்ட் அந்த மந்த்தில் வந்து கோச்சிக்கு போகிறாருங்க. அவர் செப்டம்பர்னா நீங்கள் ஆகஸ்ட் ஒரு மாதத்துக்கு குறைக்கிறீங்க. சரிங்க சார். செப்டம்பர் மாதம் வந்து தன்னுடைய பரப்புரையை அவங்களும் தொடங்குறேன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தல் அந்த போட்டியில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிடலாம் சார். எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இது தேர்தல் காலம் வந்து எப்பவுமே சூடுபிடிக்க தொடங்கும். இந்த தடவை ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே இறங்கிட்டாங்கன்றதான் பார்க்கணும். அதுக்கு முக்கிய காரணம், யாராவது ஒருத்தர் ஆரம்பித்தா இன்னொருத்தர் ஸ்பீடப் பண்ணுவாங்க. திமுகவுக்கு என்ன சிக்கல்னா, இந்த 4 வருஷம் அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பை கொடுத்துருக்குது. எதுலேயுமே ஒரு இது இல்லை. முதலமைச்சர்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வர்றாரு அப்படின்னா அவர் வந்து இன்னொரு கலைஞராக இருப்பார், சிறந்த ஆட்சியை கொடுப்பாரு, அவர்கிட்ட எதுவுமே தப்பாது, ஒரு நட்புடன் கூடிய ஒரு முதல்வராக இருப்பார், எளிதில் அணுகக்கூடியவராக இருப்பார், காவல்துறை மரணங்களை கடுமையாக எதிர்த்தவர், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை கடுமையாக எதிர்த்தவர், ஊழல் மற்ற விஷயங்களில் ரொம்ப உறுதியாக இருந்தவர், மக்கள் பிரச்சனையில் நேரடியாக நீங்கள் எப்போனாலும் என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு பாக்ஸ்லாம் வச்சு நான் பண்ணவர், கட்சிக்காரர்கள் மேலே நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன்லாம் பண்ணவர். இவ்வளோ பண்ணுற ஸ்டாலின், கலைஞர் கூட கொஞ்சம் கோபக்காரி, ஒரு ரொம்ப இலகிய உணர்ச்சி வயப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்லாம் எல்லாருமே நம்பி தான் பெரிய அளவில் வாக்களித்தாங்க. அதிலும் குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக கடுமையாக இருப்பார் அப்படின்னு. ஆனால் அந்த இருக்கிறது எல்லாமே வந்து நடிப்புன்னு தெரிஞ்சு போச்சு. மறைமுகமாக ஒரு ரெண்டாவது நிர்வாக திறன் மிக்கவர், மேயராக இருந்திருக்காரு, துணை முதல்வராக இருந்திருக்காரு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, பாலங்கள் கட்டினார், அது பண்ணாங்க. அது எல்லாமே அப்போ அவர்களுக்கு கூட இருந்த அதிகாரிகள் மற்றவர்கள் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. அதையெல்லாம் மெய்ப்பிக்கிற வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் ஆள்கின்ற ஒரு மாநிலமாக இது மாறி போனது அப்படின்றதுக்கு உதாரணமாக பல சம்பவங்கள் சொல்லலாம். சமீபத்திய சம்பவம் அஜித்குமார். ஒரு காவல்துறை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்னால், நீங்கள் காவல்துறைனா ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்கன்னா புகாரை வாங்கி சிஎஸ்ஆர் போட்டு சம்மந்தப்பட்டவரும் அந்த காவல் நிலைய அதிகாரிகள் அழைத்து விசாரணை நடத்துறது, விசாரணையில் குற்றம் உறுதியாக இருக்குது அப்படின்னா 24 மணி நேரத்திற்குள் அவரை ரிமாண்ட் செய்வது, அதற்கு பிறகு கஸ்டடி எடுக்கிறதுலாம் மற்ற விஷயம். அப்படி இந்த மாதிரி நடைமுறைகள் எதுவுமே இல்லாமல் யாரோ ஒரு பெண்மணி அவங்க சொன்னாங்க, வாய்மொழியாக சொன்னாங்க அப்படின்னு, அப்புறமா சிஎஸ்ஆர் கொடுத்தான்னு ஒரு கதை சொல்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு காவல்துறை சம்மந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனு இன்ஸ்பெக்டரு அவரை வர வச்சு ஸ்பெஷல் டீம் அனுப்புகிறோம் டிஎஸ்பி சொல்ல, ஸ்பெஷல் டீமில் ஒப்படைக்க அவர்கள் காடு மலை மேடு எல்லா இடத்துலையும் கூட்டு போய் அவரை வச்சு அடித்து, அசல எந்த கோயிலில் வேலை செஞ்சாலும் அந்த கோயில் கோசாலையில் வச்சு அடித்து அவர் மரணம் அடைகிற அளவுக்கு நடக்குது. இதற்கு முதல்வர் பெரிதாக அழுத்தி கொள்ளாமல்
அவர் கீழே இருக்க துறை தானே வலிப்பு வந்தது, தடுக்கி விழுந்தார், வலிப்பு வந்ததுன்னு காலையில் வரைக்கும் முட்டு கொடுக்குறாங்க. இந்த விஷயம் சிலரால் அதிமுக, என்ட்ரி திபேன், மகாராஜன் உள்ளிட்ட பலரால் நீதிமன்றம் போனப்போ நீதிமன்றம் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அப்போ தான் இவர்களுக்கு அந்த விஷயத்துடைய தீவிரத்தன்மை தெரியுது. யாருக்கு? முதல்வருக்கு இல்லை, அந்த அதிகாரிகள். அப்புறமா முதல்வர்கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் பிரச்சனைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சாரி கேட்டுருங்க அப்படின்னோன்னா சாரி கேட்குறாரு. இதே விக்னேஷ் மரணத்தில் அவன் இட்லி சாப்பிட்டான், விக்கல் எடுத்து செத்து போயிட்டான் அப்படின்னா அதையும் படிக்கிறார். 2 நாள் பொறுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 13 இடங்களில் காயத்தினால் மரணம்னு அதையும் ஒத்துக்கிறார். அப்போ இட்லி சாப்பிட்டு செத்தானே என்னை எப்படா படிக்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு கோவப்படலை. அப்போ ஸ்டாலின் வந்து ஒரு உறுதியான, அவரை ஏமாற்ற முடியாது அப்படின்ற ஒரு முதல்வர் இல்லை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நிரூபணமானது. மக்களுடைய பிரச்சனைகளில் நான் வந்து வந்தோன்னே முதல் கையெழுத்தில் வந்து நீட் ஒழிப்பு முதல் கையெழுத்து போடுவேன். மாதந்தோறும் மின்சார கட்டணம் எல்லோரும் நுணுக்கமாக யோசித்த விஷயம். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னென்னா, நமக்கு மின்சார கட்டணம் ஒரு 500 யூனிட்னா 2 மாதத்துக்குள்ளே 500 யூனிட்டை நம்ம நிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். கரெக்டாக பார்த்தா அந்த மாதம் தான் 510 யூனிட் ஆயிருக்கும். சரிப்பா 10 யூனிட்டுக்கும் சேர்த்து போட்டுங்கப்பா, 3000 3 ரூபானா 500 யூனிட்டுக்கு 1500 510 யூனிட்னா அது ஒரு 10 ஒரு 30 ரூபா, 1530 ரூபா அப்படின்னு பார்த்தா ராசா அது கிடையாது. 500க்கு மேலே தாண்டா 4 ரூபா 50 பைசா. அப்போது 5 20 5 2 2.5 2.25 அப்போது 2000 சில்லற. என்னங்க இது அநியாயமாக இருக்குது. இதாங்க இதுதான் அநியாயம். நாங்கள் வந்தோடனே மாதந்தோறும் மின் கட்டணம் சொன்னாங்க வாக்குறுதி. அப்போ நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ஐயோ ஜாலிடா 500 யூனிட்னா என்ன வேணால் 300 யூனிட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. 2 மாதத்துக்கு 300 யூனிட்னா 300 யூனிட்டுக்கு 3 ரூபா இன்ட்டு 300 900 ரூபா. இந்த சைடு ஒரு 900 ரூபா 1800 முடிஞ்சிடும். அப்பா நிம்மதிடா. இவங்களாம் ஆட்சியாளர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க. அப்புறம் கல்வியாளர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? நான் பிஎட் படிச்சிருக்கேன், அது பண்ணுறேன் சார், இடைநிலை ஆசிரியர் என்ன அப்படி சொல்லுவேன். நாங்கள் வந்தோன்னே உங்களை அப்பாயின்மெண்ட்டுங்க, உங்களை அது பண்ணுறோம். மருத்துவர்கள், செவிலியர்கள், சார் கொரோனாவில் சேவை செய்ய வந்தோம் சார், உயிரை பணைய வச்சு சேவை செஞ்சோம், அந்த சேவைக்கு ஈடாக உங்களுக்கு அரசு பணியில் இது பண்ணுறோம். நாங்கள் அதென்ன பண்ணி ஆகணும் நாங்கள் சொன்னாங்க. நாங்கள் வந்தால் பண்ணுறோங்க. இந்த பக்கம் என்னங்க குரல், ஏங்க போராடிட்டு இருக்கிறீங்க? இல்லைங்க, ஓய்வு பெற்ற பிறகும் ஓய்வூதிய பலனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், கடன் அடைக்கணும், எவ்வளோ இதோட நாங்கள் ஓய்வு பண்ணோம். நீங்கள் போராட்டம் நடத்தாதீங்க, 100 நாள் நான் வந்துடுவேன். அதுக்கு பிறகு பாருங்கள். அப்படின்னா எப்படின்னா நம்ம டெய்லி உக்காந்துட்டு வீட்டில் அப்படியே இப்படி வெளியில் பார்த்தா பாலாரும் தேனாரம் ஓடும், அப்படியே மொண்டு குடிச்சிக்க வேண்டியதான், வேலையை கூட பார்த்தாங்க. அந்த அளவுக்கு பில்டப் பண்ணாங்க. இந்த ஒரு பாட்டு ஒன்று வச்சாங்களே, ஸ்டாலின் தான் வராரு. நடைமுறையில் பார்த்தா இது எல்லாமே அப்படியே தலைக்கல. அவராவது இந்த உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாரு அப்படி இப்படின்னாங்க. ஆனால் கையெழுத்து போட்ட பாவத்துக்காக 4 வருஷம் 2017 21 வரைக்கும் மின் கட்டணத்தை உயர்த்தலை. இவர்கள் மாதத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு வந்துட்டு 3 வருஷமா மின் கட்டணத்தை உயர்த்தி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ஆமாம், அவங்க 500 கடை டாஸ்மார்க்கு வைகோலாம் போராட்டத்தில் பார்த்தீங்களா, டாஸ்மார்க்கு 500 கடை மூடுறாங்க. ஏதோ மூடியிருந்தாங்க, ஏதோ பண்ணியிருந்தாங்க. அந்த டைமை வந்து 12 to இதுன்னு பயந்து எங்கேயாவது இதெல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்துனாங்க, கொம்பு பிடிச்சிக்கிட்டாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, பிளக்கார்டெலாம். வந்தவுடனே இன்னைக்கு கள்ளச்சாராய சாவு, லாக்அப் டெத்துக்கு அவ்வளோ துடிச்சிங்க. வந்த உடனே ஒரு படம் ஒன்று ஜெய் பீம் வந்துச்சு. இவர் போய் குடும்பத்தோடு பார்த்துட்டு ரிவ்யூ எழுதினார். என் மனது கனத்து போனது, என்னால் இரவில் உறங்கவே முடியல. சினிமாவில் பார்த்தே வா, நம்மளாம் இப்படி பார்த்துட்டு வெளியே வந்தால் கொஞ்ச நேரம் பேசுவோம், கனத்து போய் நைட்டு தூங்காமலாம் இருந்துருவோம். எனக்கு அந்த படம் பார்த்து ஒரு சார் அதில் கூடுதலாக ஒரு செய்தியும் சொல்லியிருந்தாரு சார். நான் அந்த இதில் என்னையும் சிறையில் வச்சுருந்தப்போ அந்த அனுபவம் எனக்கு உண்மை. அவரெல்லாம் வந்து கடுமையாக தாக்குனாங்க. அவர் மேலே அடி விழக்கூடாதுன்னு அவர் மேலே விழுந்து காப்பாற்றின சிட்டி பாபு, அவர் எம்பி, அவரெலாம் வந்து கடைசியில் அடிபட்டு அவர் சிறுநீரகம்லாம் பாதித்து உயிரே போயிடுச்சு. ஸ்டாலினை அடித்த அடி ஒரு கட்டத்தில் அவருக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்புன்னு யூரின் டெஸ்ட்டுக்கு யூரின் கேட்குறாங்க. இவங்க அடித்த அடிக்கு அவருக்கு ஸ்டாலினுக்கு யூரின் வரல. அந்த இது கொண்டு வந்து கொடுத்து யூரின் குடுறா அப்படின்னு கேட்குறாப்புல ஜெயிலர் வந்து.
இவருக்கு வரல. அங்கேருந்து அவன் கோபமாக கத்துறான். இதெல்லாம் அதில் எழுதியிருக்கு அந்த குறிப்பில், சிறை சிட்டி பாபு எழுதுனா நினைக்கிறேன். சிட்டி பாபு அங்கே இருக்கார் கூட சிறையில். இல்லை நான் இருங்க சார் அப்படின்ட்டு டக்குன்னு அவரு வந்து வாங்கி அவரு பிடிச்சி இவரு பிடிச்சி கொடுத்துட்றான். ஏன்னா இது லேட் ஆனால் அதுக்காக ஒரு 4 அடி விழுவோம் ஸ்டாலினுக்கு. சின்ன பையன் அப்போ ஆனால் 23 வயசு, 53 பிறந்தாரு, 75 கணக்கு 22 23 வயசு இருக்கும். திருமணமாகி அவர் மனைவி 2 மாதமும் 3 மாதமும் கர்ப்பமாக இருக்காங்க. அப்போ தான் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு இளைஞனை காப்பாற்றுற முயற்சியில் அன்னைக்கு அவ்வளோ ஒரு கொடுமைகள் ஸ்டாலினுக்கு நடந்தது. இதையெல்லாம் நேரடியாக அனுபவித்த முதல்வர்கள் இன்றைக்கி யாரும், எடப்பாடி பழனிசாமி கூட இல்லை, ஜெயலலிதா கிடையாது, ஒரு 28 நாள் சிறைவாசம் இருந்தாங்க, எம்ஜிஆர் கூட கிடையாது, கலைஞர் இருந்திருக்காரு. அப்போ உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் ஏன் சத்துணவம் வந்து இன்னும் கொஞ்சம் இதாக கொண்டு வந்தார், ஏன் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைங்க ஏழைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு இது பண்ணார், வறுமையை நேரடியாக அனுபவிச்சிருந்தார். அவர் வாழ்கிற வரைக்குமே எல்லாருக்கும் உதவி பண்ணணும், நம்மளால முடிஞ்சது யாருக்காவது இதாக பண்ணணும்னு பண்ணியிருந்தார். இது எல்லாருக்குமே இருக்கும், உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் இருக்கும். இதை ஒருத்தன் மறந்துட்டு வந்தவுடன் வந்த வழியை மறந்துட்டு திரியிறான்னா அவன் மனிதனில் சேர்த்தி கிடையாது. அப்போ இவர் வந்து மிசா கொடுமையை நான் அனுபவிச்சுன்னு பதிவு பண்ணவர் ஒரு இளைஞன், 27 வயது இளைஞன். அடுத்த வருஷமோ இந்த வருஷமோ அவனுக்கு திருமணம், அடிச்சே கொண்டுட்டாங்கல்ல. எவ்வளோ கோவப்படணும், குறைந்தபட்சம் கோவப்படணும்ல. சரி தெரியாமல் போச்சுங்க, நீங்கள் எதுவும் பார்க்கறது இல்லை, உங்கள் கவனத்துக்கு எதுவும் கொண்டு வராமல் இருக்காங்க, தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு கோவம் வரணும்ல. அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க, அதான் எடுத்துட்டு நடவடிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரிப்போர்ட்டர்கள்ட்ட கூட இந்த பதில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல கூட உங்களுக்கு உண்மையிலேயே வருத்தம் தானே சொல்லுவீங்க, இல்லைங்க உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன், காவல்துறை நான்லாம் எதிர்த்து வந்தவன், மிசா கொடுமை அனுபவிச்சுவேன். அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் பொழுது அங்கே மீறி காவல்துறை சிலர், இந்த சில காவல்துறை ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது, சிலர் இந்த மாதிரி அராஜகத்தில் எங்கேயோ நடந்துடுது. அதற்காக இது வந்து நான் சரின்னு சொல்ல மாட்டேன், உண்மையிலே நான் வருத்தப்படுறேங்க. அந்த குடும்பத்திற்கு என்ன இழப்பீடு, அந்த காவலர்கள் தப்பு செஞ்சு என்ன தண்டனை, இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்போம். யாராக இருந்தாலும் தப்பிக்க மாட்டாங்க. இப்போ 2 பேர் மேலே எடுத்துருக்கோம், கரெக்டான பதிலாக என்ன 2 பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா வித்தியாசம் தெரியுதா? இது எல்லாம் வந்து இப்போ இவர்களுக்கு பயமாயிடுச்சு. விஜய் வேறு கட்சி ஆரம்பித்து பக்கத்துலேயே ஓட்டு பிரியுது. அதனால் இவர்கள் சாதனையை சொல்லி பயணத்தை தொடங்க முடியல. அது பதிலாக ஓரணியில் வா இணைவோம். இப்போ இவங்களால பல அணியாக இருந்தது போல் இவங்க இப்போ ஓரணியில், பாஜகவுக்கு எதிராக ஓரணியில் தமிழகம் சொல்லிட்டு பாஜகவை சேர்த்துட்டாவா, பாஜகவுக்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு, அவங்க இந்தியான்றதுனால மாதிரியா, அந்த மாதிரி ஓரணியில் தமிழகம். இவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சார பயணத்தை அவர் ஆரம்பித்திருக்கிறார். விவசாயிகள்கிட்ட இந்த கால்நடை பூங்கா அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசி அவர்கள் குறைகளை நான் தீர்த்து வைக்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தால் போன்ற. உண்மையிலேயே அவர் காலத்தில் இவர்களோட பெட்டராக இருந்தது. நீர்ப்பாசனம், காவிரி உரிமைகளுக்கான போராட்டங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களில் இவர்களோட அவர்கள் பெட்டராக இருந்தாங்க. இப்போ அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து பண்ணித்தரோம். 8 வழிச்சாலையெல்லாம் அவங்கள பண்ணதெல்லாம் பிரச்சனையாக இருந்தாலும் இவர்கள் அதை எடுத்து போராடிட்டு வந்துட்டு இங்கே 6 வழிச்சாலைன்னு வச்சுட்டு என்ன அப்போ ஆகாயத்துலையா போவாங்க அப்படின்னா கேள்வி கேட்டவங்க தான் இவங்க. அந்த மாதிரி ஆணவம்லாம் பண்ணது கிடையாது, எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்கியும் கட்டிக்கினாங்க. இப்போ அவர் பிரச்சாரம். இன்னொருத்தர் நாள் குறிச்சின்னு இருக்கிறாரு, செப்டம்பரில் வந்துட்டு 6 மாதத்துக்குள்ளே 10% எடுத்துட்டு ஏற்கனவே 25% இருக்குதான், சேர்த்து 35% வச்சுட்டு ஆட்சி பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த 3 கட்டங்களாக இது 3 கட்சியும் போய்கிட்டு இருக்கு. புரியுது சார். அதை மும்மொழி போட்டின்னு சொல்லிட்டு சன் டிவிலையும் அந்த மாதிரி ஊடகங்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க. சன் டிவியில் இது பெரும் விமர்சனமாக இருக்குது. நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி இன்னொரு 5வது முறையாக தனிச்சு நான் போட்டிடுறேன்னு சீமான் அடிக்கடி சொல்கிறாரு. மும்முனை போட்டின்றது தான் வந்து சொல்லப்படுது, ஏன் சீமான் இந்த ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸ் பாமக 4% இருக்குமா, ஆனால் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், இப்போ கட்சியே 2ஆக உடஞ்சி நின்னாலும் அது பெரிய முக்கியத்துவம் ஏதோ ஒரு வகையில் ராமதாஸ் ஐயா தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் கட்சி வந்து இவர்கிட்ட இருக்குது, அன்புமணிட்ட. அது 2% இருக்குமா, 2லேருந்து 3 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள். ஆமாம், அவர்களும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக கட்சி நடத்துகிறாங்க, இது பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய கொடுக்குற முக்கியத்துவம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. காங்கிரஸ் கட்சி 7-8 தான், இந்த அலையில் 10% காமிச்சாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியோட 2% தான் கூட. அதனால் காங்கிரஸ் பேர் இயக்கம் அது இதுன்னு கொடுக்குற முக்கியத்துவம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்தோ தெரியாமலும்
இவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஒதுக்குகிற வேலையை நடத்துகிறாங்க. ம் அதற்கு பிரதானமாக நான் பார்ப்பது முதலாளித்துவ கட்சிகளும் சரி, இந்த முதலாளித்துவ ஊடகங்களும் சரி, தேர்தலில் நின்று கூட்டணி ஏதோ ஒரு வகையில் கூட்டணி அமைத்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இந்த மாதிரி வச்சிக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி வைத்துக்கொள்பவர்களை பார்க்கிற பார்வையும், தனித்தே நின்று தோற்று போனாலும் பரவாயில்ல, நான் வந்து இப்படி தான் வருவேன்னு சொல்கிற பார்க்குற பார்வையும் வித்தியாசமாக இருக்குது. அப்போது மும்முனை போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் வாங்குகிற வாக்குகள்லாம் ஆந்திராக்கா இல்லை தெலுங்கானாக்கா? போன தடவை 2021 அந்த இது எடுத்து பாருங்கள். திமுக அதிமுக, குறிப்பாக திமுக ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா சீமானும் மக்கள் நீதி மையமும் நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதி மையமும் ஆளுக்கு 5000 10,000 வாக்குகள் பிரிச்சிருப்பாங்க. இந்த வாக்குகள் சேர்த்தா அதிமுக பல இடங்களில் ஜெயிக்குது, திமுக பல இடங்களில் ஜெயிக்குது. அப்போ கணிசமான வாக்குகளை 2 பேரும் பிரித்தாங்க. அப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கமலஹாசனை கூப்பிட்டு, இத்தனைக்கும் நாம் தமிழர் கட்சியோட குறைவான வாக்கு சதவீதம் 2.62, இவர் 6.8, இது 2020. 2.62க்கு கொடுத்த மரியாதை இருக்குல்ல. ஏன்னா அவர் அந்த இதுக்குள்ளே வந்துடுறாரு, கூட்டணிக்குள்ளே. அப்போ நீங்கள் எங்களை பார்லிமெண்ட்டில் எங்களை ஆதரிங்க, டார்ச்செல்லாம் உடச்சிங்க, இந்த டிவிலாம் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம், உங்கள் கூட இருக்கிறவங்களாம் நாங்கள் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டோம், மகேந்திரன், இந்த பத்மாவதி யாரோ ஒரு அம்மா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் எங்களோட வாங்க, நீங்கள் அடுத்து என்னென்ன படம் நடிக்கிறீங்களோ நம்ம சன்னை சொல்லி நம்ம ரெட் ஜெயினில் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் வருது. ஆமாங்க, ஏற்கனவே விக்ரம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையிலேயே பார்க்காத அமௌண்ட்லாம் கொடுத்தாப்புல, அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதான் சொல்கிறோம், இது அப்படியே தொடரும். அப்போ மக்கள் பிரச்சனை அதை விடுங்க, நமக்கு படம் தான் முக்கியம், அதனால் நீங்கள் வாங்கணுன்னா வந்துட்டாப்புல. இவர்கிட்ட அது பிரச்சனை இருக்குது, கூட்டணிக்குள்ளே வரமாட்டார், திட்டுவார், கொள்கை ரீதியாக திராவிடம் தமிழ் தேசியம் பிரிஞ்சு நிற்கிறாரு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்பொழுது ஊடகங்கள் யார்? இவர்களையோ அல்லது இவர்களையோ சார்ந்தவர்கள். அதிமுக ஆட்சி வரும்பொழுது அதிமுகவை சார்ந்தவர்கள். நான் நேரடியாக பார்த்தேன், அதிமுக ஆட்சி நடக்கும் பொழுது அதிமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டு சலுகைகளை அனுபவித்து கொண்டு திமுகவுக்கும் லைட்டாக இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி திமுக பண்ணுற மாதிரி அப்போ பண்ணல. அவங்க என்னை பேசினா அந்த பார்த்துக்கோ உனக்கு சலுகை, அங்கே பேசாதெல்லாம் சொல்லலை. அப்போ இங்கேயும் அங்கேயும் அப்படி மாறி மாறி ஓட்டிங்கன்னா ஆட்சி மாறினோன்னா இதே நபர்கள் இங்கே வந்து உட்காந்துங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை மட்டும்தான் நீ புகழணும், நீ அந்த சைடே பண்ணக்கூடாது, இன்னும் ஒரு படி மேலே நாங்கள் உங்களுக்கு அஜெண்டா கொடுப்போம், இன்றைக்கி இது தான் பேசணும் அப்படின்றப்போ இவர்கள் அது ஓகே. அப்போது சீமானை புறக்கணிங்க, எல்லாருமே மும்முனை போட்டி, சீமானை ஒதுக்குங்க. இதை விட கம்மியான வாங்கினவங்க ஓட்டை பிரிச்சப்போ இது பண்ணப்போலாம் 3 முனை போட்டி, 2 மக்கள் நல கூட்டணி எவ்வளோ வாங்கினாங்க, ஆனால் அது ஒரு மும்முனை போட்டி. அது இப்போ விஜய் எவ்வளோ வாங்க போகிறாரு முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். ஆனால் இப்போவே இவர்களே 10%, 15% இப்படியே ஏற்றினே போகிறாங்க. பெட்ரோல் விலை மாதிரி, பெட்ரோல் தங்கம் விலை ஏறுற மாதிரி ஏறினே போகுது பர்சன்டேஜ். இப்போ கேட்டால் 25%ன்றாங்க. தங்கம் விலை உச்சத்தை தொட்டதுன்ற மாதிரி தாவேகாவுடைய ஓட் பர்சன்டேஜ் உச்சத்தை தொட்டது 25%, பங்கு சந்தை மாதிரி. அதில் வேறு அவர் புதுசாக கண்டுபிடிச்சிட்டாப்புல 6 மாதத்தில் 6 மாதம்னு அந்த 10ல் 6 மாதம் அது மாதிரி 6 மாதத்தில் 10% எக்ஸ்ட்ரா விஜய் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ 35% வாங்கும் பொழுது நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்றாரு. சீமானு 6 தேர்தலாக உக்காந்துக்கிட்டு தனித்து போட்டி போட்டு கடைசியாக 6.8 அப்புறமா 8% இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்காரு. என்னமோ 25% வந்துடுச்சு, செப்டம்பர் டு பிப்ரவரிக்குள்ளே ஒரு 10% கொண்டு வந்துடுவோன்னா மக்களை கேலி குத்தாம்புற மாதிரி இல்லை. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போது இந்த தேர்தலிலும் விஜய் ஒரு பகுதி வாக்குகளை பிரிப்பார், ஆட்சியை பிடிக்க மாட்டார். தனியாக நிற்கிற யாரும் ஆட்சி பிடிக்க மாட்டாங்க. விஜய் வாக்குகளை பிரித்தது போக ஒரு இடத்துல 5000 10,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுகவா அதிமுகவா தோக்குது. இவர் ஒரு 10,000 வாங்கியிருக்காரு அப்படின்னா இவர் திமுகவுடையோ இல்லை அதிமுகவுடையோ இருந்தால் யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்கல்ல. அப்போ யார் அங்கே வாக்கு பிரித்து தோக்கடிக்கிறது? நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, புரியுது. அந்த ஓட்டு அமெரிக்கா செனட் சபைக்கா போகுது, தமிழக சட்டமன்றம் தானே போகுது. ஆமாம். அப்புறம் எப்படி நீங்கள் 2 3 முறை போட்டின்னுவீங்க?
4வது அவரும் இருக்காருல்ல. ம். போன தடவை நான் சொன்னேன்ல, போன தடவை இவங்களை கவுத்துனதில் 2 பேருக்கு பங்கு இருக்குது. ஒருத்தர் நீ காண போயிட்டார், ராஜ்யசபா எம்பி வாங்கி போயிட்டார். இவர் இருக்காருல களத்தில். அப்புறம் எப்படி 3 முனை போட்டின்னு சொல்லுவீங்க சார்? டெஸ்டட் ஓட்டு 8% டெஸ்டட் ஓட்டு, அங்கீகாரம் பெற்ற கட்சி, ப்ரூவ்டு. இது இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இவங்களா சொல்லிடுறாங்க வானிலை அறிக்கை மாதிரி, தங்க வேலை மாதிரி. இது இவ்வளோ நாளைக்கு இன்னும் கேட்டால் இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்து நீங்கள் ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு பேட்டி கட்டி வச்சுக்கோங்க. 30% வாங்கிட்டோம் சார். இந்த இவர் இப்போ செப்டம்பரில் ஆரம்பித்து ஆகஸ்ட் 15 ஏதோ மாநாடு நடத்துகிறாங்கல்ல, அந்த மாநாட்டில் என்ன பேசுவாங்கன்னா, நாம் இப்பொழுதே 30% வந்து விட்டோம். தலைவர் வந்து செப்டம்பர் மாதம் கிளம்பி போனார்னா அது ஒரு 10%, 40% நம்ம வந்து வாங்கி அடிக்கிறோம் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் பேசுவோம். அவனுக்கு கை தட்டுவான். நம்ம எதாவது கேள்வி கேட்டோம்னா, ஏய் என்னடா தெரியும் உனக்கு என்னடா எங்கள் கட்சி பற்றி, நாங்கள் எதாவது பண்ணிட்டு போகிறோம் உனக்கு என்னடான்னு. ஆமாம் கட்சியில் தான் நடக்க போகுது. நாங்கள் என்ன அப்போ அப்படி ஓரமாக போய் விளாடுங்க பண்ணுற லெவல் தான் நடக்க போகுது. எதாவது பண்ணிட்டு போங்க போம் அப்படின்னு. அப்போ இவர்கள் கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்க. இதை கூட ஏற்றுக்கொள்கிற இந்த ஊடகங்கள் சிலர் வந்து இதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது 4 முனை போட்டி 4 இதுன்னு சொல்லணும். ஆனால் அது சொல்லாமையே நீங்கள் பண்ணுறீங்கன்னா, சீமான் நான் எப்படி பார்க்குறேன்னா, சீமான் கொள்கை அப்படின்னு நிற்கிறத தாண்டி நீங்கள் 2% 3% வச்சுக்கிற சிபிஎம், சிபிஐ, மற்ற கட்சிகள், தோழமை கட்சிகள் சுற்றி நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் பாருங்கள், எல்லாரையும் கூட்டினாலே 8% வரும். காங்கிரஸை தனியாக பிரிச்சு அது ஒரு 8% வரும். இதை வச்சு தானே உருட்டுறீங்க. இதில் தனியாகவே 8% இருக்குது சீமான். அதிமுகவோட கூட்டணி போனால் திமுக வந்து அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வரதுல சந்தேகம் தான். உங்களுக்கு ஒரு 30 சீட்டு கேட்டால் தருவாங்கல்ல. சும்மா இருக்கிற ராமதாஸ் போனால 4% வச்சுட்டு 30 சீட்டு கண்டிப்பாக. இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 30 சீட்டு வாங்கலாம்ல, 25 ஜெயிக்கலாம்ல, 25 எம்எல்ஏக்கள். அப்போ என்ன பண்ணுவீங்க ஊடகங்கள்? நீங்கள் எப்படி பாமகவை பார்க்குறீங்க? பர்சன்டேஜ் வைஸ் கூட பாருங்கள், நாம் தமிழர் கட்சியோட ஜாஸ்தி இருக்குதா? அப்போ பாமக சில கட்சிகள் சேர்ந்து தனியாக நிற்கிறாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவீங்க? தவேக, அதிமுக, திமுக, பாமக தலைமையில் ஒரு அணி, 4 அணின்னு சொல்லுவீங்கள்ல. நீங்கள் 2024 தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாஜக சட்டமன்ற தேர்தலில் 2.62, பாஜகவும் மக்கள் நீதி மையமும் ஒரே அளவு வாக்கு 2.62%, பாமக ஒரு 4%. 2 பேரும் சேர்ந்து ஒரு அணி அமைச்சு நாங்கள் தான் என்டிஏன்றாங்க. அன்றைக்கி என்ன சொன்னீங்க? மும்முனை போட்டின்னு சொன்னீங்களா இல்லையா? மொத்த வாக்கு சதவீதமே எவ்வளோ ஆகுது? 6. அதுக்கப்புறம் அவங்க 18 இம்ப்ரூவ் ஆச்சு, வேறு விஷயம். அதுக்கு பல காரணிகள் இருக்குது. அப்போ நீ மும்முனை போட்டி இல்லைல்லப்பா, இருமுனை போட்டி தான் அப்படின்னு நான் சொன்னீங்க.